அதிமுக தாவேக கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு டெல்லியில பேச்சு நடந்துட்டு வருதுன்னு இப்போ நியூஸ்லாம் போயிட்டு இருக்கு. திமுகவை ஆட்சியிலேருந்து எடுக்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்போனா எல்லாரும் ஒன்று சேரணும். அதுதான் ஒரே ஒரு குறிக்கோளாக இருக்கு. ஒருவேளை ஒன்று கூட்டுறாங்கன்னா அது பலமான கூட்டணியா இருக்குமா? இப்பயே என்டிஏ பலமாக தான் இருக்கு. ஆனா திமுகவுமே எந்த தடவை இல்லாம இந்த முறை வந்து 26 கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு சில பலமா தானே இருக்காங்க. பயம் யாரு வந்து பலமா இருக்கிறதுனா 2016ல் அதிமுக எப்படி தனியா நின்று போட்டி போட்டாங்க. 234 தொகுதியிலும் இரட்டை சின்னம். யாருமே நீ வேணாண்டா நான் நின்னுக்கிறேன்டான்னு சொல்லி ஜெயிச்சு அந்த 136 சீட்லாம் எடுத்து அந்த அம்மா முதலமைச்சர் ஆனாங்க, புரட்சி தலைவி அம்மா. இப்போ அந்த மாதிரி நீ தனியா நின்னா நீ பலமா, நீ 10 பேர் கூட வந்து நின்னா பலமா? வந்து எல்லா அமைச்சர்களுக்கும் சால்வை போத்தி மரியாதை பண்றாரு, உதயநிதியை மட்டும் கண்டுக்காம விட்டுறாங்க. KN நேரு திருச்சி மாவட்டத்துக்குள்ள உதயநிதியும் வளர விட மாட்டாரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் வளர விட மாட்டாரு. அந்த உள்ளடி அரசியல் வந்து KN நேரு அப்ப இருந்து இப்ப பண்ணிட்டே இருக்காரு. கட்சிக்காரங்க மாவட்ட செயலாளர் கிளை செயலாளர் கூட யாரை போய் பாக்குறாங்கன்னா முதலமைச்சரை பாக்குறது இல்ல, நேரா அந்த பேனா கம்பெனிக்கு போறது. அங்க சபரீஷன் உட்கார்ந்துருக்காரு, அவரை போய் பார்த்து காலில் விழுந்து அவர்கிட்ட தான் சீட்டு வாங்குறது. இப்போ OPS போனார்ல, அவர் யார் காலில் போய் விழுந்தாரு? மக்களுக்காக பண்றதுக்கு காசு இல்லைன்னு சொல்ற திமுக இப்படி மாநாடு போடுறதுக்கு எப்படி காசு வருது? ஒரு பைக்கு நீ குறைஞ்சது ஒரு 500 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட 1,50,000 பைக்கு எவ்வளவு வரும்? ஆனா நீ கேட்டா என்ன சொல்றாங்கன்னா மோடி எங்களுக்கு காசு தர மாட்டேங்கிறாரு நலத்திட்டத்துக்குன்றாங்க. அப்ப இது இந்த காசு உனக்கு எப்படி வந்துச்சு? ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் என்ன முட்டாளா? ஆரம்ப சுகாதார நிலையம்னு மக்கள் பயன்பாட்டுக்காக கட்டப்பட்ட சுகாதார நிலையத்தை வந்து திமுக நிர்வாகி வந்து அப்படியே அவரோட வீடா மாத்தி குடி போயிருக்காரு. ஏன் வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? அரசாங்கத்தோட ஒரு கட்டடத்துல போய் அதுவும் மருத்துவமனையில போய் ஒருத்தன் குடும்பம் நடத்திட்டு இருக்கான், இதை கேட்க வக்கில்ல இவங்களுக்கு. அவங்க மருத்துவரோட அனுமதி வாங்கி தான் இருந்தேன்னு சொல்றாங்க. மருத்துவரோட அனுமதி வாங்கி நீ ஊசி போடலாமா, மருந்து மாத்திரை கொடுக்கலாமா? குடும்பம் எங்கம்மா நடத்துவ? குடும்பம் உங்க வீட்டுல தான் நடத்தணும். அப்ப இந்த குடும்பம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்த மருத்துவர் யாரு? முதலமைச்சர் ஸ்டாலினா? வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக தாவேக கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு டெல்லியில பேச்சு நடந்துட்டு வருதுன்னு இப்போ நியூஸ்லாம் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது முக்கிய கருத்து என்னன்னா, நமக்கு கிடைச்ச தகவல் படி அது உறுதிப்படுத்தப்பட்டு தான் இருக்கு, பேசிட்டு தான் இருக்காங்க. அது தாவேக பக்கமும் அவங்க வந்து விருப்பப்படுறாங்க, அதிமுக பாஜக பக்கமும் விருப்பப்படுறாங்க. ஏன்னா அவங்க சொல்ற ஒரே நோக்கம் என்னன்னா திமுகவை ஆட்சியிலேருந்து எடுக்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்போனா எல்லாரும் ஒன்று சேரணும். அதுதான் ஒரே ஒரு குறிக்கோளாக இருக்குது. இப்போ திமுக கூட சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பாஜகவை ஆட்சியிலேருந்து இறக்குறதுக்காண்டி எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்று கூடுங்கன்னுவாங்க. காங்கிரஸோட கொள்கை வேற, திமுகவோட கொள்கை வேற, விசிகாவோட கொள்கை வேற. ஆனால் ஒன்றா கூடி நின்று நாங்கள் பாஜகவை எதிர்ப்போன்றாங்க. அந்த பாணியில் இப்போ எடப்பாடியும் விஜய் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இப்போ திமுகவை எதிர்க்கிறவங்களாம் ஒன்று கூடுங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து தகவல் என்னென்னா, விஜய்க்கு ஒரு 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 35லேருந்து 40 சீட்டு பக்கம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போகுது. அவரும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க, தகவல் வர்றது. ஆனால் அது வந்து எவ்வளவு தூரம் உறுதிப்படுத்தப்பட்டதுன்னு தெரியல, அதிகாரப்பூர்வமாக யாரும் வெளியில் சொல்லலை. ஆனால் அரசியல் விமர்சனர்கள் சொல்றதும், இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாளர் கூட அதை தான் நம்மள்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. விஜய் வந்து என்டிஏ கூட வர்றது உறுதி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த தேர்தலில் ஒருவேளை தப்பி தவறி இந்த திமுக ஜெயிச்சிருச்சுன்னா விஜயோட நிலைமை என்ன அப்படின்றதுக்கு முன்னுதாரணம் தான் இந்த கரூர் விஷயம். 45 பேர் மரணம், அதுக்கு சம்மன்லாம் வந்திருக்கு, அமைச்சர் கூட ஆஜராகலை. உங்களுக்கு தெரியுதா? அமைச்சர் கூட ஆஜராகலை, கவர்மெண்ட் கூப்பிட்டு கூட. இப்போ இது என்னத்தை வெளிக்காட்டுதுன்னா, ஒருவேளை தப்பி தவிர உட்காந்துட்டாங்கன்னா எல்லா கட்சிகளையும் அழிக்கிறதுக்கு இந்த திமுக பிளான் போட்டுரும், அவதூறுகளை பரப்பியோ ஏதோ ஒரு விதத்துல. அதுக்காண்டி இவங்களாம் ஒண்ணு கூடுவாங்களோ அப்படின்ற ஒரு இது இருக்கு. இப்போ ஒருவேளை ஒண்ணு கூட்டுறாங்கன்னா அது பலமான கூட்டணியா இருக்குமா? இப்பயே என்டிஏ பலமா தான் இருக்கு. இன்னும் இப்போ வெளியில இருக்க ஒரு ப்ரொஜெக்ஷன் என்னன்னா, அதர் மீடியாஸ், அதாவது இந்த பேனா கம்பெனி தெரியும்ல, சபரீஷனோட பேனா கம்பெனி, இங்க் இல்லாத பேனா, அந்த கம்பெனி பரப்புற பொய் செய்திகள் தான் இந்த கூட்டணியை வந்து பலம் இல்லாத மாதிரி காட்டுது. ஆக்சுவலா வந்து என்டிஏ ரொம்ப பலமா இருக்கு. நீங்க பாருங்க, இருக்கக்கூடிய கட்சிகளோட எண்ணிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவோட அதிமுக கூட்டணியில் அதிக கட்சிகள் இருக்கு. ஆனா வெளியில தெரியாது, எந்த கட்சி இருக்குன்னு தெரியாது, யாரு கூட்டணியில் இருக்காங்கன்னு தெரியாது, தொகுதி பங்கீடு கூட இன்னும் பண்ணாம இருக்காங்க. ரொம்ப பலமா இருக்கு. இவர் வந்தாருன்னா இன்னும் ஒரு கூடுதல் பலமா இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம உண்மையை மறுக்க முடியாது, இளைஞர்கள் மத்தியில தாவேகாவுக்கு ஆதரவு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இப்போ திமுக பிடிக்கிற இளைஞர்கள் இருக்கும், அதிமுகவை பிடிக்கிறது இளைஞர்கள் இருக்கும், தாவேகாவை பிடிக்கிறதுக்கும் இளைஞர்கள் இருக்காங்க. அதிகப்படியான இளைஞர்கள் தாவேகாவுக்கு ஓட்டு போடலாம்.
ம். புரியுதா? இப்ப அவங்க வந்து என்டிஏக்கு வந்துட்டாங்கன்னா ம். 234லயும் வெற்றி இருக்கும்ல. ம். இப்ப முதலமைச்சரே பாத்தீங்கன்னா, ஒருவேளை விஜய் வந்து என்டிஏ கூட வந்துட்டாரு, அதிமுக கூட்டணியில வந்துட்டாருன்னா, தொகுதி மாறலான்னு பேசிட்டு இருக்காரு. ஆனா திமுகவுமே எந்த தடவையும் இல்லாம இந்த முறை வந்து 26 கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு சைடு பலமா தானே இருக்காங்க. பயம். ம். இப்போ யாரு வந்து பலமா இருக்கிறதுன்னா 2016ல ம். அதிமுக எப்படி தனியா நின்னு போட்டி போட்டாங்க. ம். 234 தொகுதியிலும் இரட்டை சின்னம். ம். யாருமே நீ வேணாம்டா, நான் நின்னுக்கிறேன்டான்னு சொல்லி ஜெயிச்சு அந்த 136 சீட்லாம் எடுத்து அந்த அம்மா முதலமைச்சரானாங்க, புரட்சி தலைவி அம்மா. இப்போ அந்த மாதிரி நீ தனியா நின்னா நீ பலமா, நீ 10 பேர் கூட வந்து நின்னா பலமா? ம். நம்ம கூட ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா? பன்னி தான் கூட்டமா வரும், சிங்கிளா தான் வரும். 26 பன்னியோட வந்தா நீ என்ன? ம். நீ பன்னி தானே, அது பலமா? அப்புறம் என்ன? ம். நேத்து வந்து பாத்தீங்கன்னா, திருச்சியில வந்து திமுக மாநாடு நடந்திருக்கு. அதுல வந்து நேரு வந்து எல்லா அமைச்சர்களுக்கும் சால்வை போத்தி மரியாதை பண்றாரு. உதயநிதிய மட்டும் கண்டுக்காம விட்டுறாங்க. உதயநிதிய வந்து புறக்கணிக்குதா திமுக? இல்ல. ம். உதயநிதி எல்லாம் புறக்கணிக்கல. நேரு திருச்சி மாவட்டத்துக்குள்ள உதயநிதியும் வளர விட மாட்டாரு. ம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் வளர விட மாட்டாரு. ம். அந்த உள்ளடி அரசியல் வந்து நேரு அப்ப இருந்து இப்ப பண்ணிட்டே இருக்காரு. ம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் நேருக்கும் நேரடி மோதல் இருக்குன்றது நமக்கு பல வருஷமா தெரியும். ம். இந்த லாஸ்ட் டைம் கூட 2 ஆதரவாளர்களும் சேர்ந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கூட அடிச்சு நொறுக்குனாங்க. ம். அதுல இந்த திருச்சி சிவாவோட ஆட்கள்லாம் மண்டையெல்லாம் உடைச்சு இந்த பொம்பளை போலீஸோட கையெல்லாம் உடைச்சாங்க திமுக காரங்க. அது நேரு ஆளு. அடி வாங்கினது யாருன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆளு. அங்க உள்ள யாரு வந்து பெரிய ஆளு, யாரு தளத்துல பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு நேரு வந்து முன்னாடி போயிட்டே இருக்காப்ல. நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டுறாரு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உதயநிதியோட சப்போர்ட்டர். உதயநிதியோட சிபாரிசுல வந்த மாதிரி அவர் வந்து இன்னும் அமைச்சரவையில உட்காந்துருக்காரு. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், துரைமுருகனுக்கு உடம்பு முடியாம போயிருச்சு போன மாசம். ம். இந்த சட்டசபை லாஸ்ட் சட்டசபையில அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உதயநிதி பக்கத்துல உட்காந்துருப்பாரு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ம். அப்போ இது எதை வெளிக்காட்டுதுன்னா, திருச்சி உனக்கெல்லாம் கிடையாது தம்பி, என் ஃப்ரெண்டு இருக்கான் அவனுக்கு தான் கொடுக்க போறேன்னு உதயநிதி சொல்றாரு. ம். உதயநிதி நீ எல்லாம் ஒரு ஆள் இல்லப்பா, உங்க தாத்தாவே நான் பார்த்தவருன்னு சொல்லி அவர் அவங்க அப்பாவுக்கு வந்து சிங்கி அடிக்கிறாரு. ஆக மொத்தம் என்னன்னா இதெல்லாம் வந்து உள்ளடி வேலை பாலிடிக்ஸ் தான். அதுவும் இல்லாம சபரீசனுக்கும் உதயநிதிக்குமே ஏதோ பிரச்சனை எல்லாம் பேசிக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ தொகுதி பங்கீடா இருக்கட்டும், எலெக்ஷன்ல வந்து சீட்டு வாங்குறதா இருக்கட்டும், கட்சிக்காரங்க மாவட்ட செயலாளர், கிளை செயலாளர் கூட யாரை போய் பாக்குறாங்கன்னா, முதலமைச்சரை பாக்குறது இல்ல, நேரா அந்த பேனா கம்பெனிக்கு போறது. அங்க சபரீஷன் உட்கார்ந்துருக்காரு. அவரை போய் பார்த்து காலில் விழுந்து அவர்கிட்ட தான் சீட்டு வாங்குறது. இப்போ ஓபிஎஸ் போனார்ல, அவர் யார் காலில் போய் விழுந்தாரு? சபரீஷன் காலில் போய் விழுந்தாரு. அப்ப உதயநிதி கோவமா வராதா? ஏன்னா 2016ல இருந்து பொய்ய மட்டுமே சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கிற உதயநிதி. சபரீஷனுக்கு சம்பந்தமே இல்ல. உதயநிதியோட அக்காவோ தங்கச்சியா அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணனாலதான் சபரீஷன் வந்து இவ்வளவு பெரிய பொசிஷன் வந்திருக்காரு. ஆனா உதயநிதி பவர் ஹவுஸ்லயே பிறந்தவர். சபரீஷனுக்கு அந்த அளவு கிடையாது. ஆனா இப்போ பவர் ஹவுஸ்ல யார் இருக்குதுன்னா சபரீஷன். மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர் யாரா இருந்தாலும் அவரை போய் பார்த்து மாலை போட்டா இவருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருமா வராதா? ஒருவேளை நாளைக்கு அப்பா திரும்பி முதலமைச்சராகி ஏதோ ஒண்ணு வயசான காலத்துல ஏதோ ஒண்ணு ஆயிட்டா கூட முதலமைச்சர் பதவி சபரீஷன் வாங்கிட்டாருன்னா அந்த பயம் இருக்கும்ல. மாமே மச்சானுக்குள்ள சண்டை வருமா வராதா? அது வெளிப்படுது, அவ்வளவுதான். இப்போ மாநாடுலாம் போடுறாங்க, பிரம்மாண்டமா மாநாடு போட்டோம்னு ஸ்டாலின் எல்லாம் பேசுறாரு. மக்களுக்காக பண்றதுக்கு காசு இல்லைன்னு சொல்ற திமுக இப்படி மாநாடு போடுறதுக்கு எப்படி காசு வருது? எங்க காசு இல்லைன்னு சொல்றாங்க? அதான் வச்சிருக்காங்கல்ல, மட்டன் பிரியாணி போடுறாங்க, சிக்கன் பிரியாணி போடுறாங்க. அதான் எல்லா லேடிஸ் கூட சொல்றாங்க, எங்களுக்கு மட்டன் பிரியாணி போட்டாங்கோ, சிக்கன் பிரியாணி போட்டாங்கோ, வஞ்சரம் மீன் போட்டாங்கோ. எல்லாமே நம்ம வீடியோல எல்லாம் பார்த்தோமே அந்த அம்மா சொல்றத. அது பையில ஒரு வாட்டர் கேனு, அதோட ஸ்வீட்டு, அதோட சேர்த்து 200 ரூபா காசு. ஒவ்வொருதுக்கும் 1,50,000 பேருக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அறிக்கைகள் வருது. அங்க இருக்கவங்களே சொல்றாங்க, பைய திறந்து காட்டுறாங்க, இங்க பாருங்க உள்ளே இவ்வளவு போட்டிருக்காங்கன்னு. ஒரு பைக்கு நீ குறைஞ்சது ஒரு 500 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட 1,50,000 பைக்கு எவ்வளவு வரும்? ஆனா நீ கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, மோடி எங்களுக்கு காசு தர மாட்டேங்கிறாரு நலத்திட்டத்துக்குன்றாங்க. அப்ப இந்த காசு உனக்கு எப்படி வந்துச்சு? ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் என்ன முட்டாளா? மாநாடு போட்டா அப்படி போடுறாங்க, மாநாடு போடுறாங்க, ஓட்டு விழுந்துரும் நினைப்பாங்க போல அவங்க. ஓட்டு விழுகுமா? நீ ஓட்டு வாங்கு. எவ்வளவு ஓட்டு வாங்க போற? அங்க வந்தவன் போல 200 ரூபாய்க்கு வேலைக்கு வந்தவன். அதுல பாதி பேர் பீகார்காரங்கம்மா. அதுல பார்த்தேன்னா தெரியும், இந்த பேண்ட் சட்டையை போட்டு ஒரே மாதிரி போய் ரோல உட்காந்து இந்த பிள்ளை பயலுக புள்ளா இங்க ஸ்பின்னிங் மில்லுக்கு வேலைக்கு வந்தவங்க திருப்பூருக்கு கூட்டு போய் திருச்சியில உட்கார வச்சிருக்காங்க. ஒரு நாள் சம்பளம் உங்களுக்கு 200 ரூபா, 250 ரூபா, சாப்பாடு, வண்டி ஃப்ரீ. அந்த ஊரை புள்ள சுத்தி காட்டிடுறது, இந்திக்காரங்களை கொண்டு போய் உட்கார வச்சுறது. இந்திக்காரன் எப்படி ஓட்டு போடுவான்? இது அவருக்கு தெரியாதா? ஸ்டாலினுக்கு தெரியாது. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இதெல்லாம் செய்யறது பேனா கம்பெனி சபரீஷன்.
அதை அப்படி ஒரு இது காட்டுறது, டெமோ காட்டுறது மக்கள் மத்தியில, பாத்தீங்களா எங்களுக்கு செல்வாக்கு இருக்கா. ம். இவரு பேசுவாரு தமிழ்ல, உட்காந்துருக்க இந்திக்காரனுக்கு தமிழ் தெரியாது. ம். அவன் எங்க போய் ஓட்டு போட போறான்? பீகார்ல போய் நிதிஷ்குமாருக்கு தான் போடுவேன். இந்த மாநாட்டுல வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. எடப்பாடியார் அவர்கள் வந்து அதிமுகவை டெல்லியில போய் அடமானம் வச்சுட்டதா பேசுறாரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அடமானம்னா இப்ப இதென்ன ஈயம் பித்தால பாத்திரமா? இந்த திமுக காங்கிரஸ்ட்ட போய் உங்க அப்பா அடமானம் வச்ச மாதிரியா? ம். என்ன அடமானம் வச்சிருக்காங்க? கொள்கையின் அடிப்படையில ரெண்டு கட்சியும் வேற வேற கொள்கை. நோக்கத்தின் அடிப்படையில திமுக வீட்டுக்கு அனுப்புன்றது நோக்கத்துல வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. அமித்ஷா வந்து சொன்னாரா சொல்ல சென்னையில யாரோட கூட்டணி? அதிமுக தலைமையில கூட்டணி. எடப்பாடியார் முதலமைச்சரு, ம். நாங்க தான் வெற்றி பெற போறோம், என்டிஏ கண்டிப்பா வெற்றி பெறும், எடப்பாடி முதலமைச்சர்னு சொன்னது யாரு? அமித்ஷா. அமித்ஷா. அவர் எந்த கட்சி? பாஜக. பாஜக. காங்கிரஸ் திமுக கூட்டணி தானே சொல்றாங்க. இது வரைக்கும் ராகுல் காந்தி ஒரு ட்விட் போட்டிருப்பாரா, இல்ல ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருப்பாரா? திமுக தலைமையில் நாங்கள் கூட்டணி, ம். திமுக வெற்றி பெறும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தேர்ந்தெடுப்போம்னு ராகுல் காந்தி வாயை திறந்து சொல்லிடுறாரா? இவரு தான் சொல்றாரு. ஆகும்னு அப்போ என்ன பண்றாரு? ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலையும் ராகுலை பிரதமராக்குவோம், ராகுலை பிரதமராக்குவோம் அப்படின்னு சொல்றது ஸ்டாலின். ஸ்டாலினை ஒரு தடவையாவது முதலமைச்சராக்குவேன்னு சொல்ல மாட்டேங்கிறார் ராகுல். ம். ஏன்னா அவருக்கு தெரியும், அவங்க இன்னைக்கு இல்ல, தேர்தல் முடிஞ்சாலும் எனக்கு வந்த தகவலின்படி காங்கிரஸ் தேர்தலுக்கு முன்னாடியோ இல்ல தேர்தலுக்கு பின்னாடியோ தாவே கட்ட போயிடும். இந்த ஆட்சி, அதாவது திமுக ஆட்சியை கவுக்கிறதுக்கு உள்ளடி வேலைகளை காங்கிரஸே செய்யும். ராகுல் காந்தி விருப்பப்படல முதலமைச்சர் ஸ்டாலின் ஆக்குறதுக்கு. ஏன்னா திமுக வந்து காங்கிரஸை உடைக்க பிளான் பண்ணிருச்சு. ம். அது எப்படின்னா, இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் வந்து விலைக்கு வாங்கி காங்கிரஸை ரெண்டா உடைக்கிறதுக்கு. ஆல்ரெடி தமிழ் மாநில காங்கிரஸ் உடஞ்சி தெரியுமா, மூப்பனார் தலைமையில. அந்த மாதிரி மிகப்பெரிய பிளவை வந்து செல்வ பெருந்தகை வச்சு பண்ணலாம்னு முடிவு பண்ணது ராகுல் காந்திக்கு விஷயம் போயிருச்சு. பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லிட்டாரு. அதனால வந்து ராகுல் காந்தி வந்து விருப்பப்படல, இந்த கட்சியை தோக்கடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இதுல பார்க்கும்போது அடமானம் வந்து யார் வச்சிருக்குதுன்னா, காங்கிரஸ் காலில் போய் திமுக கிடக்கு. உனக்கு யூஸ் இல்லைன்றல உன் கட்சிக்காரன் தானே சொல்ற, மாவட்ட செயலாளர் 5000 ஓட்டு கூட இல்லைங்க, இவெல்லாம் என்ன வெக்கம் இல்லையாடா உங்களுக்கு காங்கிரஸ்காரனுக்கு அப்படின்னு கேட்கிறாருல திமுக மாவட்ட செயலாளர். அப்ப நீ எதுக்கு உள்ள வச்சிருக்க அவனை? 5000 ஓட்டு இல்லைல்ல, அவனால ஓட்டு கேட்க முடியாது இல்ல, கேண்டிடேட் இல்லைன்னு திமுக காரன் தானே சொல்ற, அப்புறம் எதுக்கு காங்கிரஸ் உள்ள வச்சிருக்க? வெளியே விட வேண்டியதானே. ஏன்னா அவன் ஒருவேளை தாவே காட்ட போயிட்டான்னா இங்கே டவுசர் கலண்டுரும். அது வந்து அதுவும் இல்லாம அவர் சொல்லியிருக்காரு, திமுக கொடுக்குற வாக்குறுதிகளை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சுதான் மற்ற கட்சிகள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு. திமுகவே காப்பி தான் அடிக்குது. என்ன இந்த மகளிர் பேருந்து, இந்த 1000 ரூபாய் மகளிர் கொடுக்கறதெல்லாம் 2021 எடப்பாடியார் அறிவிச்ச அறிக்கை தெரியுமா உங்களுக்கு? அத அப்படியே காப்பி அடிச்சுதான் இவர் வெளியிட்டது. இவர் எங்க, இவர் என்ன ஒரிஜினலா? இவரே வந்து காப்பி தான் அடிப்பாரு. அதாவது அடிப்படை அரசியல் அறிவு இல்லாத ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா, முத ஆளு உதயநிதி, ரெண்டாவது ஆளு அவங்க அப்பா ஸ்டாலின். எதை வச்சு சொல்றீங்க? ஏன்னா இப்ப இந்த போன மேடையில கூட பேசியிருக்காரு பாத்தீங்களா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள் பட்டியலில் நானும் இருக்கிறேன், அதாவது ஸ்டாலின் என்ற நானும் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அண்ணாதுரை தேர்ந்தெடுத்தார்கள், அப்புறம் வந்து கலைஞரை தேர்ந்தெடுத்தார்கள், எம்ஜிஆரை தேர்ந்தெடுத்தார்கள், புரட்சி தலைவி அம்மாவை தேர்ந்தெடுத்தார்கள், கடைசியா ஸ்டாலின் சொல்றாரு. யாரு மேடையில சொல்றாரு? ஓபிஎஸ் உட்கார வச்சுக்கிட்டு, ஓபிஎஸ் ஒரு முன்னாள் முதலமைச்சர், அவரை உட்கார வச்சுட்டு சொல்றாரு. இது எவ்வளவு கேவலமா இருக்கு. இவருக்கு அடிப்படை அறிவு இருக்கா? அறிஞர் அண்ணா வந்து எலெக்ஷன்லயே போட்டி போடல, அவர் எம்எல்ஏவே கிடையாது, சட்ட மேலவை உறுப்பினரா தான் இருந்தாரு. அங்கிட்டு ஒரே வருஷத்துல இறந்துடுறாரு. அவங்க அப்பா எப்படி முதலமைச்சர் ஆனாரு? எம்ஜிஆர் காலை பிடிச்சு முதலமைச்சர் ஆனாரு. அவங்க அப்பா முதல் முதலமைச்சர் ஆகும்போது தேர்தல வந்து மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகல, காலை பிடிச்சுதான் முதலமைச்சர் ஆனாரு. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் அறிவே இல்ல. தாவேக்கா பசங்க கூட பரவாயில்லமா, தாவேக்கா பசங்க கூட ஒரு அளவுக்கு கரெக்டான ஒரு அடிப்படை ஒரு கொள்கையோட பேசுறாங்க. இது நாட்டுக்கு தேவை, இது தேவையில்லைன்னு. முதலமைச்சருக்கு அது கூட தெரியல. நம்ம கம்பேரிசன் எப்படி வைக்கணும்னா, தாவேக்கா தொண்டருக்கும் ஸ்டாலினுக்கும் கம்பேரிசன் வைக்கணும். இதுல யாருக்கு அரசியல் அறிவு இருக்கு அப்படின்னா 2 பேருக்கும் கிடையாது. திமுக கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா பல கட்சிகள் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் ராஜ்யசபா சீட் கொடுக்காம இப்ப வந்து தேமுதிக கொடுத்திருக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதாவது தெலுங்கு லாபின்னுவாங்க, தெலுங்கு பேசக்கூடிய மக்களை கவர்ந்து அந்த மக்கள்கிட்ட இருந்து அதிகப்படியான ஓட்டு வாங்குறது. ஏன்னா இவரு தெலுங்கு, ஸ்டாலின் வந்து தமிழ் கிடையாது, இவர் தெலுங்கு தான். ஓங்கோல் எங்க இருக்கு? ஆந்திரால தானே இருக்கு. அங்க இருந்து ஓடி வந்தவங்க தான் இவங்கலாம். இப்போ இன்னொன்னு என்னன்னா, நீங்க கேட்ட விஷயம் அது வந்து ஒரு பயம். ஒருவேளை இந்த தேமுதிகனால ஒரு 0.0% ஓட்டு, ஒரு தொகுதிக்கு மிஞ்சி போனா 100 ஓட்டு 150 ஓட்டு இருக்கும். அந்த 100 ஓட்டு 150 ஓட்டுல ஒருவேளை திமுக தோத்துருச்சுன்னா
பயப்படுவார்ல. ம். அப்பா ஸ்டாலின், பேனா கம்பெனி ஓனர் சபரீசன், இவங்கெல்லாம் பேசி வச்சு தான் தேமுதிக உள்ள கொண்டு வந்தது. ம். இன்னொன்னு என்னன்னா கேட்கறது, இப்போ தேமுதிகவுக்கு இன்னைக்கு வந்த தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு. ம். 2021ல இருந்து 19 நினைக்கிறேன். 2019ல இருந்து ம். திமுக கூட்டணியில திமுக செஞ்ச தப்புகள்லாம் துணை போய் திமுகவுக்கு அல்லக்கை மாறி மாறி திமுகவுடைய உடன்பிறப்பாவே வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த எடுத்துக்காட்டா மதிமுக, ம். அதுக்கப்புறம் விசிக, அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கொங்கு வேளாளர் கட்சி, இந்த தனியரசு, இவங்க எல்லாம் அப்படிதான் இருக்கானுவ. இவங்களுக்கு யாருக்கா ஒரு ஆள் கொடுத்துருக்கீங்களா? இல்ல நான் கேட்க விரும்புகிறேன், தாய்மாமன் திருமாவளவன் கட்சிக்கு ஒரு சீட்டு நீ கொடுத்துருக்கியா? ம். எம்பி சீட்டு. இந்த திமுக ஆட்சியில் அமர்றதற்கு காரணமே விசிக தான். ம். இந்த திமுக மறுக்க முடியுமா? அப்படிப்பட்ட கட்சிக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்தியா? கொடுக்கல. நேத்து வந்தவங்களுக்கு தூக்கி கொடுத்தேன்னா சமூக நீதி எங்க இருக்கு? அப்போ தாழ்த்தப்பட்டவங்கள நீ தாழ்த்தப்பட்டவங்கள மாதிரி தான் பாக்குற. கரெக்டா? ம். கரெக்ட் தானே? இப்போ இன்னைக்கு வந்த ஒரு மேம்பட்ட ஜாதியை சார்ந்த ஒருத்தவங்களுக்கு எம்பி சீட்டு கொடுக்குற. உனக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுடைய சாதி ஓட்டுகளை வாங்கி நீ முதலமைச்சராக இருக்க. அப்ப எங்க சாதிக்கு ஒரு எம்பி கொடுக்க மாட்டியா? கேட்பானா கேட்க மாட்டானா மக்கள்? சாதி ரீதியா அப்படின்னு தெரியல. ஏன்னா காங்கிரஸ் இல்லாததுனால தான் தேமுதிகவை நாங்க கூட்டணிக்கு சேர்த்தோம். இப்ப காங்கிரஸ்க்கு வந்துருச்சு, அதனால அவங்களுக்கு நிறைய சீட்டு கொடுக்குறோம். உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்லாம் கொடுக்க முடியாது, இந்த 10 சீட்ல வந்து குறைக்கலாம் அப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்களாம். இது எப்படி நம்ம சாதி காங்கிரஸ் இல்லாதனால நாங்க தேமுதிக கொண்டு வந்தோம்னு நீங்கல்ல. காங்கிரஸ் உள்ள வந்துருச்சுன்னா தேமுதிக வெளியே விட வேண்டியதானே? ம். ஏன் விடல? ம். எது உங்களை இணைச்சு பிடிக்குது? சாதி. ம். ஏவா வேலு, சேகர் பாபு, அதுக்கப்புறம் தேமுதிக தலைவர், இவங்க 3 பேருமே ஒரே சாதியை சார்ந்தவர்கள், ஒரே மொழி பேசக்கூடியவர்கள், தெலுங்கு பேசக்கூடியவர்கள். சாதி வட்டத்துக்குள்ள இப்ப திமுக வந்துருச்சு. ம். அதனால ஒடுக்கப்பட்ட தமிழ் சாதிகளுக்கு எதுக்குமே சீட்டு கொடுக்கறது இல்லை அவங்க. ம். அதோட வெளிப்பாடு தான் அந்த இது. இப்போ தமிழ்நாட்டுல வந்து ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றம் பண்றவங்க வந்து முக்காவாசி பேர் திமுகவா தான் இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம்னு மக்கள் பயன்பாட்டுக்காக கட்டப்பட்ட சுகாதார நிலையத்தை வந்து திமுக நிர்வாகி வந்து அப்படியே அவரோட வீடா மாத்தி குடி போயிருக்காரு. இது எப்படி? அதாவது என்னன்னா, ம். ஒரு விஷயம் என்ன விஷயம்னா, அப்பா வந்து புதிய திட்டம் ஒன்று அறிவிக்கிறார். ம். ஸ்டாலின் அவர் என்ன அறிவிக்க போறாருன்னா, இப்போ 2026ல ம். உங்கள்கிட்ட திமுக உறுப்பினர் அட்டை இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வீடு வாசல் இல்லைன்னா பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஆபீஸ் அது எதா இருந்தாலும் அந்த ஆபீஸ்ல போய் நீங்க குடும்பத்தோட போய் வாழலாம் ம். அப்படின்னு ஒரு திட்டம் அது ஸ்டாலின் கொடுக்க போறாரு. அதுக்கு முன்னோட்டம் தான் கோயம்புத்தூர் வடவள்ளியில ம். அங்க போய் ஒரு திமுக மாநில பொருளாளர்னு நினைக்கிறேன், ம். மாவட்ட பொருளாளர் அணியை சார்ந்த ஒரு நிர்வாகி, திமுக நிர்வாகி குடியேறி இருக்காரு. ம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, தமிழக மக்களுக்கு நீங்க எல்லாம் இப்பயே டிஎம்கேவோட உறுப்பினர் அட்டை வாங்கி வச்சுக்கோங்க. வீடு வாசல் இல்லைன்னா வாங்கி வச்சுட்டு அப்பா ஸ்டாலின் பேரை சொல்லி அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கலெக்டர் ஆபீஸ், இந்த ஆஸ்பத்திரி இதெல்லாம் போய் குடும்பத்தோட குடியேறிடுங்க. அதான் அருமையான திட்டம். ஏன் வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? ம். அரசாங்கத்தோட ஒரு கட்டடத்துல போய் அதுவும் மருத்துவமனையில போய் ஒருத்தன் குடும்பம் நடத்திட்டு இருக்கான். இதை கேட்க வக்கில்ல இவங்களுக்கு. அவங்க மருத்துவரோட அனுமதி வாங்கி தான் இருந்தேன்னு சொல்றாங்கங்க. மருத்துவரோட அனுமதி வாங்கி நீ ஊசி போடலாமா, மருந்து மாத்திரை கொடுக்கலாமா? குடும்பம் எங்கம்மா நடத்துவ? குடும்பம் உங்க வீட்டுல தானே நடத்தணும். அப்ப இந்த குடும்பம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்த மருத்துவர் யாரு? முதலமைச்சர் ஸ்டாலினா? இப்படிதான் அபகரிப்பீங்களா? ம். ஒருவேளை பொதுப்பணித்துறை ஒரு ஒரு மக்களுக்கு சேவைக்கு கட்டணம் கட்டி வச்சிருக்காங்க, அந்த கட்டடத்துல போய் நீ குடும்பம் நடத்துவேனா? எவ்வளவு கேவலமான மனுஷன் நீ. அப்ப அந்த கட்சி எவ்வளவு கேவலமான கட்சி. இது வரைக்கும் அவனை கட்சியில இருந்து தூக்கியிருக்காங்களா? இல்ல. ஏதோ ஒரு சமூக ஆர்வலர்கள் எடுத்த வீடியோ வச்சு இன்னி வரைக்கும் செய்தி பரவிட்டு இருக்கு, கைது கூட பண்ணல. அப்போ இப்படிப்பட்ட ஆட்களை வச்சு இந்த கட்சி நடத்தி இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ள இவங்க பூருவாங்களா பூர மாட்டாங்களா? இனிமேல் ஏதாச்சும் மா சுப்பிரமணியம் ஏதாச்சும் நடவடிக்கை எடுப்பாரு. எப்படி இந்த இந்த ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல்ல 6 அடிக்கு கஞ்சா செடி வளர்த்ததுக்கு அப்புறம் கஞ்சா ஒழிச்ச மாதிரியா? கஞ்சா செடி வளர்த்தாங்களா வளர்க்கலையா? இவரு தான் சொன்னாரு கஞ்சாவே இல்ல, கஞ்சா இல்ல தமிழ்நாடுன்னாரு. ஹாஸ்பிட்டலுக்குள்ள 6 அடிக்கு கஞ்சா வளர்த்தது யாரு? மா சுப்பிரமணியமா? அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம அவதூறு பறக்கிறோம் கிடையாது. ஆனா வளர்ந்தது உண்மை. செய்தித்தாள்ல வந்துச்சா வரலையா? வந்துச்சு. இப்ப இதை ஏன் சொல்றேன்னா, திமுக நிர்வாகி இப்படி போய் அரசு இடத்தை ஆக்கிரமிச்சு மக்களுக்கு துன்புறுத்தல் கொடுக்குறாரு. திமுக கையில் இருக்கக்கூடிய காவல்துறை இங்க ட்ரிபிள் கேணியில ஒரு பெண்மணி வீட்டுக்குள்ள உள்ள போய் அந்த பெண்மணியை பாலியல் பலாத்காரம் பண்ண போயிருக்காங்க. இது நடந்துகிட்டு இருக்க வேலையில இன்னொரு பக்கம் என்னதுன்னா, ஒரு போலீஸ்காரரு ஒரு பொண்ணை ரேப் பண்றாரு. போன மாசம் என்னாச்சு, அதே போலீஸ்காரரு திருவண்ணாமலையில ஆந்திரால இருந்து வந்த அம்மா பொண்ணை 2 பேர்த்தையும் சேர்ந்து கற்பழிச்சிருக்காங்க, 2 காவலர்கள். இதுவும் நியூஸ்ல வந்துச்சு. இப்போ காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? அப்பா ஸ்டாலினோட கட்டுப்பாட்டுல இருக்கு. இந்த ஸ்டாலினுக்கு உண்மையாலுமே ஆட்சி திறமை, அந்த ஆட்சி நிர்வாகம் என்னன்னு தெரிஞ்சா அவர் இப்படி நடவடிக்கை எடுக்காம இருப்பாரா?
நீ ஒருத்தனை தூக்கி சுட்டுருந்தேனா இப்ப பல குற்றவாளிகள் பார்த்திருப்பீங்க, கை உடையுது, கால் உடையுது, ஓடுனாங்க, சுட்டுட்டோம் அப்படின்னு பிடிப்பாங்க பார்த்திருக்கீங்களா? சுட்டு ஒரு பயல, ஒரு காவல்துறை இப்படி பண்ணல, ரேப் பண்ண போறான், வீட்டுக்குள்ள போறான், அவனை ஓட விட்டு சுடு. அடுத்த போலீஸ்காரனுக்கு பயம் வரும்ல, ஏன் பண்ண மாட்டாங்கன்னா திமுக காரன் திருட்டு பய. அப்ப இவன் திருடனுக்கு திருடன் சப்போர்ட் தானே பண்ணுவான். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.